லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசத்திற்கோ வழங்கும் தமிழா கோ-பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் போத்தீஸ். கோ-பிரசன்டட் பை மெடிமிக்ஸ் டோட்டல் கேர் ஷாம்பு மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச நினைச்ச தலைப்பு என்பது எல்லாரும் பேசி பார்த்த தலைப்பு, எல்லாரும் மனசுக்குள்ள ஒரு தடவை விவாதம் பண்ணி பார்த்த தலைப்பு. கூட்டு குடும்பங்கள் இன்றைக்கும் சாத்தியமானதாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு சாராரம், இல்லை இன்றைக்கி சாத்தியம் இல்லைன்னு மறுசாராரம். ஆனால் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு தலைப்பு போல் தோணுனா கூட இது இன்றைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி என்பது தான் சாத்தியமானதாகவும் எங்கும் நிரவி பரவலாக இருப்பதாகவும் இருக்குது. அதுலேயுமே 2 பிள்ளை பெற்றா மூத்த பிள்ளைக்கு வேற ஒன்று பிடிக்கும், 2வது பிள்ளைக்கு வேற ஒன்று பிடிக்கும் சொல்லி 2 சமையல் பண்ணுற குடும்பங்கள் சூழலில் ஒரு கூட்டு குடும்பம் என்பது கிட்டத்தட்ட கனவுலகம் போல் ஆகிவிட்டது. ஆனால் இது எப்படி வந்திருக்கும், எப்படி தொடங்கியிருக்கும்? குடும்பமாக தானே இருந்திருப்போம், எல்லோரும் ஒன்றா தானே இருந்திருக்கணும். அப்படி யோசித்து பார்த்தா அதுக்கு கொஞ்சம் பின்னாடி போனால் அப்படி குடும்பமாக இல்லை, ஒரு கூட்டமாக இருந்தோம். அதுக்கும் பின்னாடி போய் பார்த்தா இல்லை, மனிதன் இன்னைக்கு இருந்தது போல் தனித்தனியாக தான் இருந்தான். தனித்தனியாக இருந்த ஒருத்தர் நகர்ந்து கொண்டே இருந்தான். நகர்ந்து கொண்டவன் ஒரு இடத்துல செட்டில் ஆகுறான், நில உடைமை வருது, செட்டில் ஆகும் பொழுது அவனுக்கான ஒரு கூட்டம் வருது. அப்புறம் அந்த கூட்டம் குடும்பமாகுது. குடும்பமாகும் பொழுது அதை போல் உள்ள குடும்பங்கள் ஒன்று சேருது. அப்புறம் ஜாதி வருது, அமைப்பு வருது, எல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து விலகி மறுபடியும் இன்றைக்கி மனிதன் தனியாக நிற்கிறான், தொடங்கிய காலம் போலவே அப்படின்னு நினச்சா கூட கூட்டு குடும்பம் என்பது எல்லாருக்கும் பிடிச்சது தான். எல்லோரும் நிறைஞ்சிருந்தா நல்லா தானே இருக்கும். டக்குன்னு புள்ள கீழே விழுந்தால் தூக்குறக்கு 10 கை வந்தால் நல்லது தானே, 2 கையை விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கூட 10 பேர் இருந்தால் தான் தள்ளி விட்டுருவாங்க பிடிச்சி. நான் தனியாக இருந்தால் நிம்மதி, நானே விழுந்துக்கிறேன், நானே எழுந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சாராரும் இருக்கத்தான் கூடும். இப்போ கூட்டு குடும்பமாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர்கள் இருக்காங்களே. கூட்டு குடும்பம்னா வித்தின் கோர்ஸில் கூட்டு குடும்பம் இல்லை, நிஜமாகவே கூட்டு குடும்பம். ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் 25 பேர் 30 பேருக்கு மேலே இருக்க மாதிரியான ஆட்கள்லாம் வாழ்கிறாங்க. அதை தெரிந்து கொள்வதற்காக முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் ஒன்றா வாழ்கிறீங்க ஒரு கூரையின் கீழ்? சார் எங்கள் வீட்டில் 18 பேர் சார். 18 பேரா? எங்கள் மச்சாண்டாரங்க 3 பேர் சார். எங்கள் மாமனார் கூட பிறந்தவங்க 4 பேர். அவங்கவுங்க வீட்டில் 2 பேர் சார். பெரியாச்சி சின்னாச்சி, அவங்க பெரியாச்சி தவறிட்டாங்க, சின்னாச்சி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பொண்ணு, அவங்களோட பேருங்க. நாங்கள் 5 பேர். எங்கள் பசங்க 6 பசங்க. அப்படி கணக்கு மொத்தமாக வச்சுக்கிறீங்க? ஆமாம் சார், 18 பேர் சார். லைனாக பேர் சொன்னால் லிஸ்ட்டு நீண்டுட்டு போகும். லிஸ்ட்டு நீண்டுட்டு போகும் சார். 30 பேர் இருக்கும் சார். 30 பேரா? ஆமாம். இப்போ 30 பேர் ஒரே வீட்டில் வாழ்றீங்க? ஆமாம். எந்த ஊர் உங்களுக்கு? குரோம்பேட்லையா? குரோம்பேட்டில் 30 பேர் கொண்ட ஒரு வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம் சார். யார் யார் இருக்கா வீட்டில்? தாத்தா பாட்டி, மாமாங்க 4 பேர், மாமா ஒய்ஃபு, மாமா பசங்க, அண்ணன், பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன் 2 அண்ணன் இருக்கானுங்க, அப்புறம் அக்கா இருக்கா. ஸோ நாங்கள், எங்கள் அப்பா, அம்மா, தங்கச்சி மொத்தமே இருக்கோம். ஓகே. எங்கள் வீட்டில் 30 பேர் இருக்காங்க சார். 30 பேரா? ஆமாம் சார். எங்கள் மாமியாவோட தங்கச்சிங்க 4 பேர், அவங்க தம்பி ஒய்ஃபு, அதெல்லாம் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து 30 பேர் இருக்குங்க சார் வீட்டில். எத்தனை பேர் வேலை செய்றீங்க? எல்லாமே வேலைக்கு போகிறோம், லேடிஸ் எல்லாமே வேலைக்கு போகிறோம். என்ன வேலைக்கு போகிறீங்க நீங்கள்? சமையல் வேலைக்கு போவோம். ஆம்பளைங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு டீ மாஸ்டர் இருக்காங்க. எல்லாமே வேலைக்கு போவோம், எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். மாதம் பட்ஜெட் போட்டு ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி செஞ்சுவோம். மாதம் பட்ஜெட் போட்டால் யார் போடுவா அந்த பட்ஜெட்டை? எங்கள் மாமனார் போடுவாங்க. மாமனார் போடுவாரா? சரி. போய் எல்லாரும் நம்ம மாமியார் தான் பணம்லாம் கொடுத்துருவோம். அவங்க ஷேர் பண்ணி ஜாமான்லாம் வாங்கிட்டு மிச்ச சாதம் எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இல்லை, இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா எல்லாரும் அவரவர் சம்பள பணத்தை சம்பாரிச்சு கொண்டு போய் மாமியார்ட்ட கொடுத்துருவீங்களா? மாமியார்ட்ட கொடுத்துருவோம். அவங்க எல்லா மாதம் பட்ஜெட் போட்டு மிச்ச காசை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. மறுபடியும் சேஃப்டி பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு புரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு சமையல் வேலைக்கு போகிறீங்க. ஆமாம். சமையல் வேலைக்கு போகிறதுங்கிறது 2 நாள் 3 நாள் சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 3 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா மாச சம்பளம் தான் போகும் சார். மாச சம்பளம் தானே? ஓகே. எல்லாருடைய மாச சம்பளத்தை கொண்டு வந்து மாமியார் கொடுத்துருவீங்க? எல்லாமே கொடுத்துருவோம். சரி, மாமனார் உட்காந்து பட்ஜெட் போடுவார். ஒரு மாத பட்ஜெட் குடும்பத்துக்கு என்ன செலவாகும்? பெரிய ஃபேமிலினால ஆளுக்கு ஒரு 4000 ரூபான்னு எடுத்துக்குவாங்க சமையலுக்கு மட்டும். எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எங்களே சேஃப்டி பண்ணி தலைக்கு 4000 எடுத்து 1,20,000 எடுத்துக்கிட்டுருவாங்க. எடுத்துக்கிட்டு மிச்சம் பேங்க்ல போட்டு விட்டுருவாங்க. பிள்ளைங்க வச்சிருக்கீங்க சேஃப்டி பண்ணிக்கன்னு கொடுத்துருவாங்க. ஓ, பெரிய ஃபேமிலி. ஓகே. 3 வேளை சாப்பாடு அந்த 4000 ரூபாய்க்கு அவங்க பண்ணி மாமியாரும் மாமனார் சேர்ந்து அந்த வேலை நிர்வாகம் பண்ணிடுவாங்க. அதை கண்டிப்பாக காலைல எல்லாம் ஷேர் பண்ணி. எங்கள் மாமியாரோட அம்மா இருக்காங்க, அவங்க தான் சமைப்பாங்க. இன்னும் மாமியாரோட அம்மா இருக்காங்களா? நல்லது. அவங்க ஃபேமிலியோட தான் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அவங்க தான் சமைப்பாங்க. சமையலில் நீ பாரு நான் பாரு சொல்ல மாட்டாங்க. அவங்க வயசான தான் சமைச்சு போடுவாங்க. நாங்கள்லாம் வேலைக்கு போய்ட்டு எங்கள் மாமியார் பிள்ளைங்களாம் பார்த்துக்குவாங்க, நான் வேலைக்கு போயிடுவோம். ஓகே. சாப்பிட்டு அவங்கவுங்க மேலே 3 மாடி 4 மாடின்னு கட்டியிருப்பாங்க. அவங்கவுங்க ஏரியாவில் தூங்கி போயிடுவோம். சாப்பிட்றது எல்லாம் ஒன்று தான் சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் 55 பேர் இருக்கும். 55 பேர் இருக்கீங்களா?
55 பேர் இருக்கீங்க அப்படின்னா இப்போ காலை பலகாரம் எவ்வளோ, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும் வீட்டில்? காலையில் 5 மணிக்கெல்லாம் சாப்பாடு ஆரம்பிச்சிருவோம். 5 மணிக்கு ஆரம்பிச்சிருமா? 5 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி. அப்புறம் 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டு எல்லோரும் ஒரு வேலைக்கு போயிடுவோம். எல்லாம் பூக்கடை வச்சுருக்கோம், அதனால் எல்லாம் வெள்ளனை கிளம்பி வீட்டுக்கு. பூக்கடை வச்சுருக்கேன், நீங்கள் 5 மணிக்கு கிளம்பிடுவீங்க காலையில்? இல்லை 8 மணிக்கு தான். 8 மணிக்கு தான் கிளம்புவீங்க? 8 மணிக்கு கிளம்பி போயிடுவோம். எல்லோரும் அண்ணன் என்ன எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வருவாங்க. அவங்க யார்? உங்கள் மனைவி. ஓகே. நீங்கள் கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது எத்தனை வருஷம் முன்னாடி? 31 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி. 31 வருஷம் ஆகுதா? 31 வருஷமாக வந்து இவ்வளோ மொத்தம் கூட்டு குடும்பமாக தான் இருக்கீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் இந்த வேலையை எப்படி பகிர்ந்துக்கிறீங்க எல்லாரும்? நாங்கள் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துப்போம் சார். இல்லை, அது ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்குவீங்க. ஆனால் ஒருத்தர் சொல்லுவாள், எப்போ பார்த்தாலும் நானே தான் இட்லி வைக்க வேண்டியதுன்னு ஒரு ஆள் சொல்லக்கூடும்ல? அப்படி இல்லை சார். எல்லா வேலையும் கஷ்டம் தானே சார். எல்லா வேலையும் கஷ்டம் தான். எப்படி டைம் டேபிள் பிரிச்சுக்குவீங்களா? ஒரு அக்கா காலை வேலை பாத்திரம்லாம் அழுகிடுவாங்க, ஒரு அக்கா கிரைண்டர் போட்டு மார்க்கெட் போயிட்டு வருவாங்க, நான் அடுப்பில் இட்லி ஊற்றி அடுப்படை க்ளீன் பண்ணுவேன், இன்னொரு அக்கா சட்னி அரைப்பாங்க, இன்னொரு அக்கா அவங்களுக்கு வெளி வேலை ஃபுல்லாக சரியாக இருக்கும். சரி. ஒரு தங்கச்சிக்கு மருமகள்லாம் எல்லாம் கூட எல்லா வேலையும் சரியாக இருக்கும் சார், ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தோம்னா. இங்கே கேட்கும்போது அது கிளியராக புரியுது, இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ பேர் இருந்துட முடியுமான்னு. இப்படி ஒன்று இருக்கும் பொழுது அது வேண்டாம், அது இன்றைய தேதிக்கு சரியாக வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? கூட்டு குடும்பமாக இருக்க சரியாக வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்கள்? சார், நான் திருமணம் ஆகும்போது என் கணவர்கிட்ட கேட்டது வந்து என்னை ஆசிரியர் பயிற்சி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எனக்கு திருமணமாகி 31 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ தனி குடுத்தனில் இருக்கோம். எவ்வளோ நாளா? இப்போ ஒரு 16 வருஷமா இருக்கோம் சார். ஓகே. 15 வருஷம் கூட்டு குடும்பம், 15 வருஷம் தனியா? ஆமாம். நான் இப்போ ஆசிரியர் பயிற்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐயாவோட குடும்பத்தில் 55 பேர் இருந்தாலும் அங்கே ஒரு ஆண் தான் வந்து குடும்பத்தை இது பண்ணுவார், நடத்துவார். அப்போ அங்கே வந்து பெண்களுக்கான சுதந்திரம் கொஞ்சம் குறையுது சார். அது அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணடிமைத்தனம் இருக்கு அப்படின்றத நான் இங்கே பதிவு இல்லையே. பண்ணேன். மேலே பாயமா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் இருக்கவங்கல்ல இன்னமும் அவங்க மாமியாருடைய அம்மா இருக்காங்க. மாமியாருடைய அம்மாவா? மாமியாருடைய அம்மா இருக்காங்க. அந்தம்மா தான் மொத்த நிர்வாகம் பண்ணுறாங்க சார். அங்கே கேட்டிங்கன்னா அங்கே அவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க சார். எல்லாருமே ஃபினான்ஷியலாக அவங்கவுங்க கையில் வருமானத்தை வச்சிருக்கும் பொழுது அங்கே ஒரு சுதந்திரம் கிடைக்கும் சார். ஓகே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்னோட எல்லாரையும் வேலைக்கு போக வச்சு எல்லாரையும் பணம் சம்பாதிக்க செய்யணுமே ஒழிய குடும்பத்தை கிடைக்காது சார். கூட்டு குடும்பங்கள்ல அந்த தலைவர் வந்து சொல்லணும், நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம படிக்க முடியும். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, என் நாத்தனார் கிட்ட தெரியாம கடன் வாங்கி நான் ஆசிரியர் பயிற்சி முடிச்சேன். யார்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொன்னீங்க? தனி குடும்பமாக வாழ்ந்து எங்க நாத்தனார் கிட்ட. யார்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொன்னீங்க? எங்க நாத்தனார் கிட்ட. அந்த நாத்தனார் எப்படிங்க வந்தாங்க உங்களுக்கு? நாத்தனார் இருக்காங்க மேடம். நாத்தனார் கூட்டு குடும்பத்துல இல்ல. எதுக்கு நாத்தனார்கிட்ட கடன் வாங்கணும்னு எதுக்கு உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா நம்ம சொந்தம் பந்தம், நமக்கு வாங்கினா நாளைக்கு பிரச்சனை இருக்காது, நம்மள வந்து வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நம்மள வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க, கொடுக்க முடியலனாலும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்கங்கிற தைரியத்துல நீங்க நாத்தனார்கிட்ட கேட்டீங்க. நாத்தனாரும் உங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க இருந்து உட்கார்ந்து பேசுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த நாத்தனார் இருக்காங்கல்ல? நாத்தனார் இருக்காங்க மேடம். அவங்க தனி குடுத்தனமா இருந்தாங்க. அவங்களே ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன தம்பி ஒய்ஃப் படிக்கிறதுக்கு நான் இந்த பணத்தை செலவு பண்ணேன்னு சொல்லும்போது அந்த கூட்டு குடும்பத்துல இருந்து அவங்க அனுமதி பெறுவது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க பேசுறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கட்டுமானத்தை நீங்க எல்லாம் பிரச்சனைங்கிறீங்களே, அந்த கட்டுமானத்துல பிரச்சனை இல்லையா? நீங்க எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர அதுல இருந்து விலகி எஸ்கேபிசம் பண்ணி நீங்க இப்படி ஒரு மாயையை கிரியேட் பண்றீங்கல்ல, இது மாதிரி கூட்டு குடும்பம் தப்பானதுன்னு, அது நீங்க எதிர்கால சந்ததிக்கும் சமூகத்துக்கும் செய்யற துரோகம். அது இல்ல, நான் கூட்டு குடும்பம் தவறானதுன்ற ஒரு மாயை இங்க நான் சொல்லல மேடம். இல்ல, நீங்க நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப வருத்தமாவும் வேதனையாவும் கஷ்டமாவும் இருக்கு. கூட்டு குடும்பம்ன்றது பார்க்கும்பொழுது, வெளியே இருந்து பார்க்கும்பொழுது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிதான் தெரியும். ஆனா அதுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ஒரு 5 லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டு குடும்பத்துல, அந்த 5 பேருமே சேர்ந்து வேலை செஞ்சா பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? அப்போ வந்து ஒருத்தர் வந்து செய்யலை, ஒருத்தர் வந்து அதிகமான வேலை கிடைக்கும், ஒருத்தருக்கு வந்து குறைச்சலான வேலை கிடைக்கும், ஒருத்தவங்க அதில் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க அதில் வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து சுதந்திரம் வந்து ஈக்குவலாக கிடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே வகையான உணவு வந்து பிடிக்காது. ஒருத்தருக்கு வந்து மட்டன் தான் பிடிக்கும். குடும்பம் ஃபுல்லாக 10 பேர் சிக்கன் எடுக்கிறாங்க சார், எனக்கு மட்டன் தான் பிடிக்கும், எனக்காக மட்டன் செய்யுங்கன்னு நான் கேட்பேனா? கண்டிப்பாக கேட்க மாட்டேன், தயக்கமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சகிச்சுட்டு வாழணும். எதுக்காகன்னு கேட்குறேன். கூட்டு குடும்பத்தில் ஒரு அனுசரணை
இருக்குங்க. தனி குடும்பத்தில் அது இருக்காது. இப்போ நீ கேட்டிங்களே சிக்கன் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே செஞ்சு கொடுப்போம் கூட்டு குடும்பத்தில் இருந்தா. அது கேட்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன் கேட்க முடியாதுன்னு தான் சொல்றேன். கேட்க கூடாதுன்னு நாங்க சரி நாங்களே எங்க விருப்பத்துக்கு செஞ்சு எங்களுக்கு ஒரு கொடுப்போம். தயக்கம் இருக்கும். இல்லம்மா. 10 பேர் ஊருடன் ஒத்து வாழன்னு சொல்றாங்க பாருங்களேன். 10 பேர் என்ன சாப்பிடுறாங்களோ அதை தானே நம்மளும் சாப்பிட்டாகணும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு நான் தனி குடும்பத்துல இருக்கேன் சார். எங்க ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பிடிக்கும்னா அவர் தனியா வாங்கிட்டு வருவார். எனக்கு ஒண்ணு பிடிக்கும், என் குழந்தைக்கு ஒண்ணு பிடிக்கும்னா நான் அதை ஆர்டர் கூட பண்ணி வாங்கி தருவேன். ஆனா கூட்டு குடும்பத்துல சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம் இல்ல. நம்ம ஒருத்தருக்காக எல்லாரையும் நம்ம இது பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு நினைச்சனால 1 மணி நேரம் கழிச்சு ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு மூவிக்கு போனோம், நினைச்சா போவேன். இப்போ 22 பேர் இருக்க குடும்பத்துல ஒருத்தரை விட்டுட்டும் நம்ம போக முடியாது. அவங்க போன்னு சொல்லலாம், ஆனா நம்ம போக முடியுமா? கண்டிப்பா போக மாட்டோம். நமக்கே வந்து அந்த குடும்பத்தை உடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த உறவுகளை வந்து சதைச்சு இது பண்ணாம தனித்தனியா இருக்கலாமே. இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு நாங்க வருவோமான்னு எங்க வீட்டுல எங்க மாமியார் வீட்டுல காத்திருப்பாங்க. பசங்களுக்கு ஹாலிடேஸ் விட்டுச்சா வருவாங்களான்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுல காத்திருப்பாங்க. 10 நாள் கழிச்சு, அதாவது வந்து 10 நாள் வரும் பாத்தீங்களா, பாட்டின்னு சொல்லிட்டு ஓடி அந்த கட்டு பிடிக்கும் பாருங்க. அந்த ஒரு உறவு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாவே இருக்கும் சார். பசங்களை வந்து 10 நாளுக்கு கூட்டு போனா சந்தோஷமாயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10 நாள் முன்னாடில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உன் தாத்தா இதுதான், உன் பாட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் மேடம், அதுதான் சொல்றோம். அது இல்லாம உங்க பசங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி யாருன்னே மறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம லீவுக்கு போறோம்னா அப்பதான் யோசிப்பாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பமா இருந்திருந்தோம் அப்படின்னா என்னால் என் பேருக்கு பின்னாடி என்னோட டிகிரியை நான் போட்டிருக்க முடியாது. நான் மாஸ்டர் டிகிரி நான் பண்ணேன், ஒர்க் போயிட்டு பண்ணேன். குடும்பத்தில் இருக்க யாருமே சப்போர்ட் பண்ணல. எல்லாரும் படிக்கவே கூடாது, அவளுக்கு இப்போயே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நின்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து பொன் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ யாருக்குமே சொல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் போய் அட்மிஷன் போட்டு பணம் கட்டிட்டு ஃபுல் பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் சொல்கிறோம். அப்பாவும் நீங்களும் போய் அப்பாவும் நானும் ஓகே. ஸோ ஃபுல் பணம் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறோம். அப்பயும் பணம் தானே போனால் போகுது, பரவாயில்ல கல்யாணத்தை பண்ணிடலாம், வயசு போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் அப்பாவோட அம்மாவும் அப்பாவோட தங்கை ஓகே அவங்க சொல்றாங்க படிக்க அவங்க வைக்க சொல்றாங்க. வேண்டாம். ஏன்னா அவங்க சொன்னா அப்பானால அப்போஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ ஆப்வியஸா அது ஒரு பாயிண்டா வந்துச்சு. அது இதே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருந்தா அந்த பணமே எங்கனால கட்டி இருக்க முடியாது, அந்த டெசிஷனே நாங்க எடுத்திருக்க முடியாது. ஒண்ணு அவங்க சொல்கிறாங்க அப்பா கிட்ட இருந்து தனி ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர் சார். நாங்கள் அண்ணன் தங்கச்சிங்க மொத்தம் 15 பேர் சார். யாருமே வந்து பிரித்து பார்க்கல. அப்படியே பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், முதல்ல பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், அடுத்து பசங்களை படிக்க வைக்கணும். எங்களுக்கு சொந்த தொழில் வந்து சொந்தமாக நிலம் இருக்குது. அது போக அப்பாங்க எல்லாருமே வந்து டிரைவர், அரசாங்க வேலைக்கெல்லாம் அப்போ தேடுவாங்க. அப்போது இந்த பிடிஎல் எல்லாமே தேடினாங்க. ஆனால் யாருமே வந்து அவங்க சொல்கிற மாதிரி படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் சார் நானும் என் தங்கச்சி என் தம்பி நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் கபடி பிளேயர் சார், ஸ்டேட் பிளேயர் நாங்கள் எல்லாருமே. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தனி ஃபேமிலியாக இருந்தால் எங்கள் அம்மா பயந்துருப்பாங்க. ஆனால் எங்கள் பாட்டி சொன்னாங்க போகட்டும் செய்யட்டும். எங்கள் அப்பா சொன்னார் என் பொண்ணு எனக்கு பையன் இருக்கா என்னமோ அதோ அவள் போய் செய்யட்டும், அவள் ஃப்ரீடமாக இருக்கட்டும். அதே மாதிரி எங்கள் அண்ணன் என் தங்கச்சி ஜெயிச்சானா எனக்கு ரொம்ப பெருமை. எங்கள் அண்ணனும் எனக்கு கொடுப்பான். எனக்கு டிஷர்ட்டோ இருக்கட்டும், ஒரு கபடி பிளேயராக இருக்கும்போது ஒரு டிஷர்ட் சாக்ஸ் வாங்கினா ஒரு பொண்ணு கடைக்கு போனோம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அதுவே எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நீ போய் விளையாடு, உள்ளூர் மேட்ச்சில் விளையாடு, அப்புறம் வெளியூர் மேட்ச் விளையாடலான்னு ஊருக்குள்ளே இறக்கி விளையாட விட்டாங்க சார். ஆனரபிள் பண்ணாங்க. ஃபேமிலியே மொத்த ஃபேமிலி சப்போர்ட் சார். ஒரு நிமிஷம், என் குடும்பம் வந்து பெண் விடுதலைக்கோ பெண் கல்விக்கோ எதிரானவர்கள்லாம் கிடையாது. நான் யூஜி வரைக்கும் படிச்சுட்டேன். படிச்சதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன் 2 வருஷம். அப்போ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு நான் படிக்க போனேன். அவங்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்ற நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு என்னன்னா பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. பெண்கள்னா இந்த வயசுல கல்யாணம் பண்ணிடணும், இந்த வயசுல குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைய வளர்த்திட்டு வீட்டில் இருக்கணும், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற. அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை என் குடும்பம் அப்படி இல்லை நீ தான் சார். இல்ல அவங்க இருந்திருந்தா இல்லம்மா நீங்க சொல்றீங்க என் வீட்டில் அதுக்கெல்லாம் எதிரானது இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? இதை சொல்றதா எதிரானது இல்ல. எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னா இருந்தா இந்த மாதிரி இல்ல நான் சொல்றது ஒன்னா இருந்து என் குடும்பம் அதுக்கெல்லாம் எதிரானவங்க இல்ல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி. ஆனா அவங்க சில கண்டிஷன் வச்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளை இந்த வயசுல கல்யாணம் பண்ணிடணும், பொம்பளை பிள்ளைனா பிள்ளைய பாத்துக்கணும் அப்படி சொல்றீங்கல்ல. அங்க குடும்பமா இருந்த மொத்த பேர் தான் போய் கபடிக்கு ட்ரௌசர் வாங்கி கொடுத்து பிள்ளைய போய் விளையாண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த ஆக்சுவலா அவங்க தான் சொல்லியிருக்கணும் பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு, அங்க சொல்லல. இல்ல சார், இல்ல நாங்களும் அப்படி இல்லை அப்படி சொல்லி அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு புரியுதோ புரியலையோ தெரியல, ஆனா எங்க பெரியப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. நீ போய் விளையாட போமா அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அவர்கள் தான் ரொம்ப கிளியரா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது சொல்றத பார்த்தா. சார் குடும்பங்கிறது ஒரு புத்தகம். அப்படியா? ஆமா. இவங்க கூட்டு குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. கூட்டு குடும்பத்தை போய் முதல்ல அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் அது நல்லது கெட்டதே தெரியுது. சரி இது நல்லது இருக்கு. தனி குடும்பத்துல நல்லது இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க தனி குடும்பத்துக்கே வெளியில வர்றோம்.
ஏன்னா இப்போ அந்த ஐயா சொன்னாங்க எங்கள் குடும்பத்தில் 55 பேர் 56 பேர் இருக்கும்னு. ஆனால் அந்த 56 பேரில் அவங்க அண்ணன் தம்பி 5 பேர் சொன்னாங்க. 5 பேரையும் தனியாக விட்டு பாருங்க, இப்போ லட்சாதிபதியாக இருக்கிறவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஐயாட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. ஏன்னா அதுதான் உண்மை. இருங்க, உண்மையான சம்மந்தப்பட்டவர் கேட்போம். நாங்களே இப்போ கோடீஸ்வரனாக தான் இருக்கோம். அப்போ மல்டி மில்லியன் ஆகலாம். இல்லை ஏன்னா இதில் இருக்க சந்தோஷம் அதில் கிடைக்காது சார். முதல்ல இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நோட் போட்டு வச்சுட்டு இதனால் என்ன டெபிட் கிரெடிட் அப்படி லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாங்க வாழ்க்கையில். அதையும் மீறி லைஃப்பில் ஒரு சில சுவாரஸ்யங்கள் இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக இன்னைக்கு நினச்சாலும் நான் எங்கள் மாமனார் மாமியாரோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு அன்பு கிடைக்கும் இல்லையா, ஒரு பார்த்தும் பார்க்காத மாதிரி கிடைக்கிற ஒரு அன்பு. எப்பயாவது கூட்டிகிட்டு போகிற ஒரு டெய்லி பீச்சுக்கு போய் பாருங்கள், இவங்க எப்போ பாரு உங்ககிட்ட ஒரு கிலோ ஸ்வீட்டை கொடுத்து ஒன்றா திங்க சொன்னால் வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் அந்த ஒரு சின்ன சர்ப்ரைஸு எதிர்பார்க்காத இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் கிடைக்கும் சார். எனக்கு தெரிஞ்ச அங்கே இருக்க எல்லாருமே யாருமே கூட்டு குடும்பத்துலேருந்து வந்து எக்ஸப்ட் 1 or 2 அந்த சுவையை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இல்லை அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிற மாதிரி தெரியல. எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. எல்லாரும் வெளியில் அந்த இதில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில பழகிட்டு அதுதான் சுவாரஸ்யம்னு பேசுறாங்க. ஸோ இடமோ காலமோ நேரமோ ஒருவருடைய காதலுக்கோ சுவாரஸ்யத்துக்கோ தடைகள் இல்லை. வாழ்க்கையின் அடிநாதம் என்ன, ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யம் என்ன. இன்னைக்கு டிப்ரெஷன், எழுத்தாளர் சுஜாதா சொன்னாரு, இன்னைக்கு ஃபியூச்சர் பாதிக்கப்பட போற மிகப்பெரிய வியாதி சுகரோ பிபியோ கிடையாது, டிப்ரெஷன். அதுக்காக ஏகப்பட்ட பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க. அது இந்த கூட்டு குடும்பத்தால் தவிர்க்கப்படும். நிச்சயமா அந்த டிப்ரெஷனே வராது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் வராது. உங்களுக்கு அடுத்தடுத்த யோசனைகள் போகும். ஐடியல் மைண்ட் இஸ் எ டெவில். தனியாக இருந்து பாருங்க, உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் நான் அந்த மியூசிக் கேட்பேன், பாட்டு பாடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், கிடையாது. அந்த போராட்டங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகும் பொழுதுதான் உங்களுக்கு எதையாவது செய்யணுங்கிற சாதிக்கிற வெறி தோன்றும். நான் எத்தனையோ எக்ஸாம்பிளை பார்த்துருக்கேன். அதுக்கு நான் கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு இப்போ எனக்கு வயசு 60 தாண்டிடுது. நான் வந்து இப்போவும் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் கண்ணோடு தெரிகிறது என்னென்னா, என்னோடய பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய பொண்ணு வந்து அம்மா வீடு அப்பா வீடுன்னு வந்து ஒரு வீட்டில் இருக்க முடியறதில்ல. ஏன்னா நான் வந்து என் பையனோட இருக்கிறனால வந்து அவளுக்கு அவளோட ஃபேமிலிங்கிறதே இல்லை. இங்கே வந்தால் கூட வந்து இது வந்து அண்ணன் வீடு அண்ணி வீடு, எந்த விதமான லிபர்ட்டியும் பொண்ணுக்கு கிடைக்காது இந்த வீட்டில். ரெண்டாவது என்னோடய மருமகளோட அப்பா அம்மாவுக்கும் வந்து பொண்ணு வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்குது. அவங்க இங்கே வந்து ஒரு நாள் கூட சுதந்திரமாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கோம் வீட்டில், அவங்க இங்கே வந்தால் கையை கட்டின்னு இருப்பாங்க, கிச்சனுக்குள்ளே போக முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. தனி கொடுத்தனம்னு இருந்தால் இந்த மாதிரி எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் இவங்க வேணால் அவங்க ஃப்ரீயாக இருந்துக்கலாம், யார் வேணாலும் யாரும் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க கூட்டு குடும்பம்னா ஒரே இடத்துல இருக்கிறது, தனி கொடுத்தனம்னா எல்லாத்தையும் சிதைச்சிட்டு போகிறதுன்னு. கிடையவே கிடையாதபடி உறவுகள் இருக்கும். இன்னமும் அம்மா பேச்சை கேட்பாங்க, அப்பா பேச்சை கேட்பாங்க, தங்கச்சி வருவா போவாங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் தனி கொடுத்தனத்தோட ஒரு மகத்துவம். இல்லை சார், ப்ரைவேட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறீங்க, நம்ம அப்படி தான் ஆரம்பிப்போம், தனியாக போயிடுவோம். இன்னைக்கு வந்து என்ன இல்லை மேடம், நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இல்லையா, அந்த பக்கம் இருக்க எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, அவர்லாம் என்னதை வாழ்ந்து பார்த்துருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. அதுக்காகத்தான் நான் ஐயாட்ட மைக்க கொடுங்கன்னு. அவர் ஒருத்தர் வாழ்ந்து பார்த்துருக்காரு, இருந்து முடிச்சுட்டு தான் சொல்கிறாரு. நான் ஒன்றும் சிதைக்கவெல்லாம் இல்லை, இங்கே அவரவருக்கு மூச்சு விடுவதற்கான தூரம் தேவைப்படுது, தள்ளி தள்ளி உட்காந்துக்குவோம், மூச்சு விட்டுக்குவோம், எல்லாம் சிறப்பாக அன்பாக கூடி வாழ்வோங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அவங்க சொன்னாங்கல்ல இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் ஜாயின்ட் ஃபேமிலி இல்லைன்னா, அது கிடையவே கிடையாது. நான்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கேன். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் வந்து யாரும் டிபெண்ட் பண்ணிலாம் யாருமே கிடையாது. இப்போ ஒரு குழந்தை வளர்க்குறது கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் ஒர்க்கிங் விமன், நான் பாட்டுக்கு விட்டுட்டு போகிறேன், அவங்களாம் குழந்தை யார்கிட்ட விடுவாங்க, மேபி டே கேர் அந்த மாதிரி விடுவாங்க. நான் ஜாலியாக மாமனார் மாமியார் கிட்ட விட்டுட்டு போவேன். அவன் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஜாலியாக அங்கே இருப்பான். அங்கே டே கேரில் விட்டால் என்ன, லேட்டாக வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், பையன் என்ன பண்ணுறான், என்ன சாப்பிட்டா, இந்த டென்ஷன்லாம் இருக்கும். நான் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நான் நிம்மதியாக வருவேன். எவ்வளோ லேட் ஆனாலும் என் மாமியார். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த நியூக்ளியர் ஃபேமிலி எதையெல்லாம் இழக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் ஆன் வேல்யூஸ். அதாவது வந்து இப்போது எங்கள் வீட்டில் வந்து பண்ணும்போது அண்ணனோ தம்பியோ யாரோ பெரியவங்க வர்றாங்கன்னா கிடுகிடுன்னு போயிட்டு அந்த லக்கேஜை வாங்கிட்டு உள்ளே போகிறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து தெரியுமா இல்லையானே தெரியாது. அந்த பசங்க வந்து வீடியோ கால் தாத்தா பாட்டியோட தான் சரி, இதுக்கப்புறமா வந்து இதுவே பண்ணுறதில்ல. அதே மாதிரி இப்போ மாப்பிள்ளைங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நிறைய இதில் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளைங்கள்லாம் போயிட்டு ஐயோ அத்தை, இது மாதிரி அந்த சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் தான், அதெல்லாம் வந்து ஐ திங்க் தேர் மிஸ்ஸிங். நிறைய சந்தோஷம் வந்துடுறாங்க சார். இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம்,
வந்து நல்லா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. நைட்டு படுக்கும்போது சண்டை பிடிக்கணுமா, அவங்க சொன்ன மாதிரி காலையில் ரிலாக்ஸ் ஆயிடுவோம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிற ஒரு பிரச்சனையே அவங்களுக்கு, அதான் பெரிய பிரச்சனையே. நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா தான் ஒருத்தவங்க கொல்லனா கூட எவ்வளோ நேரமெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவங்க எந்த டைமில் வந்தாலும் சரி, 10 மணிக்கு வந்தாலும் சரி, 11 மணிக்கு வந்தாலும் சரி, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அவங்க வரலன்னு சாப்பிடாம எல்லோரும் உட்காந்துருப்போம். அந்த பிறகு சாப்பிட்டு எங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க பார்த்து செய்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் வந்து அப்படி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறீங்க, எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும் ஒன்றா உட்காந்துன்னு? அது ஏன்னாக்கா பகல் ஃபுல்லாக எல்லாமே போயிடுறோம். அந்த என்ஜாய் இருக்கணும் எப்பயுமே, பாசம் விட்டு போகக்கூடாது. ஓகே, எல்லாம் கூடி உட்காந்து சாப்பிட்டா தான் பேசிக்க முடியும் நேரத்தில். பேசிட்டே சாப்பிடும் போது மத்தியானம் நீ என்ன சாப்பிட்டியோ, நல்லா சாப்பிட்டியோ, வேலை பார்க்கும்போது இல்லையோ, அப்போ நைட் உட்காந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடும் போது அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப, அது கஞ்சியை குடிச்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். ஒரு குடும்பம் வந்து மொத்த பேர் உட்காந்து நாங்கள் மொத்தம் 35 பேருக்கும் 35 பேரும் பிடிக்கலையோ அன்றைய மன சிக்கல்களை பேசுவதற்கான இடம் சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறாங்கல்ல, அதை திருப்பி வலியுறுத்துறாங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ண நினைச்சதே இல்லையா? எதுக்கு சார்? இப்போ ஒருத்தவங்க சுகர் பேஷண்டா இருப்பாங்க, பாவம் அவங்க சாப்பிடலாம்ல, இவங்களுக்காக ஏன் அவங்க வெயிட் பண்ணணும்? சாப்பாடு சொல்றான்னு கேளுங்க. வேலைக்கு போறோம், தனி குடும்பமா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், அவங்க சாப்பிடலாம்ல. உங்க பிரச்சனை எதுக்கு அவங்க வீட்டில் யாருக்கா சுகர் வரணும்? நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், அது ஒரு எளிய குடும்பம். அந்த வீட்டில் ஆணும் பெண்ணுமா எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அவ பின்னாடி வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுங்கிற முடிவு எடுத்தது யாருன்னா மாமியாருடைய அம்மா. அந்த பெரிய கிழவி இருக்குல்ல, அது எடுத்த முடிவு. ஐயா வந்து ரொம்ப நல்லது, கோடீஸ்வரனா இருக்காரு, இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம். 30 பேருக்கு மேலே 35 பேருக்கு சமைச்சு வச்சிடலாம், மிஞ்சி போனால் இடத்துல சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த குடும்பம் அப்படி குடும்பம் இல்லை. தினசரி வேலை பார்க்கணும், தினசரி வேலை பார்த்து பணம் கொண்டு கொடுக்கணும். அதை ஒரு கிளையை வாங்கி வீட்டில் பெரிய பாயமாக சமைச்சு வைக்கணும். அப்போ அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கு வருஷம் முன்னாடி, இந்த குடும்பம் இணைந்திருக்கணும்னா எவரும் இங்கே பசியோடு படுக்கக்கூடாது, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணுங்கிறக்காக தான் திரும்ப எல்லாரும் ஒன்றா சாப்பிடு. காலையில் வீட்டில் என்ன இருக்கோ எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தேன்னா வரும்பொழுது என்ன இருக்கோ அதை 35 பேரும் ஒரே மாதிரி தட்டில் வச்சு சாப்பிட்டு, அப்படிங்கிறத ஒரு பின்னாடி காரணமாக இருக்க முடியும். நான் புரிஞ்சுக்கிறேன். அதை யாராவது நீங்கள் சொல்லுவீங்க நினச்சி காத்துக்கிட்டே இருந்தேன். கூட்டு குடும்பங்கள் இன்றைக்கு சாத்தியமானது என்று கூட்டு குடும்பத்தில் வாழ்பவர்களும் அது இன்றைக்கு சாத்தியம் அல்ல என்று மறுசாராக பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாமவர் இயக்குனர் மற்றும் உரையாடல் ஆசிரியர் திரு பிருந்தா சாரதி அவர்கள். பிருந்தா சாரதியோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் அபர்ணா ராகவன் அவர்கள். ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அவங்க. ஓகே, இப்போ நான் இயக்குனர்கிட்டையும் சைக்காலஜிஸ்டையும் போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியை பற்றி ஒரு ஏவி இருக்குது, அதை பார்த்துருங்க. அஞ்சு பேர் அண்ணன் தம்பி, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி, எல்லாம் ஒரே இடத்துல ஒரே இதாக இருக்கோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் எங்கள் அப்பா அம்மா. அடுத்தாப்புல எங்கள் வீட்டுக்கு வந்த லேடிஸ் வந்து எல்லாரும் ஒன்று ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் எங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியுது. கூட்டு குடும்பமாக இருக்கணும் தான் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நாங்கள் 40 பேரும் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கோம், கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோடனே நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் சமைப்போம். ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்போம். ஒரு ஆள் இட்லி ஊற்றுவோம், ஒரு ஆள் சட்னி அரைப்போம், ஒரு ஆள் பாத்திரம் விளக்குவோம், ஒரு ஆள் துணி துவைப்போம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் இப்போ கஷ்டன்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். அன்பால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். கோவம் இருக்கிற நேரம் இருக்கும், அது அது அப்படியே போயிடும் கொஞ்ச நேரத்தில். அது எங்கே தான் இல்லாமல் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான் அது. இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட அங்கே இருக்க எங்களுக்கு பிடிக்காது. இங்கே வந்தால் தான் நாங்கள் மூச்சு விடும் போது கூட எங்கள் மூச்சு நாங்கள் விடுற மாதிரி இருக்கும். இல்லை எல்லாமே பொது செலவு தான். இப்போ என் பிள்ளையா இருந்தாலும் சரி, தம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையா இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஒரே இதாக தான் செய்கிறோம். வெளியில் உள்ளவங்களாம் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு பிரமிப்பாக கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது நாங்கள் ஜாலியாக இருப்போம். நாங்கள் எங்களுக்குள்ளே உட்காந்து நாங்களே அந்தாட்சரி மாதிரி விளையாடிக்கிட்டு, பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு, நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே ஓடுவோம். குடும்பத்தை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள்கிட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, நீங்கள் எப்படி எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க? எதாக இருந்தாலும் பெருசாக நினச்சா தானே பெருசு, சின்னதாக நினச்சா சின்னது தானே. எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையாக எல்லாரும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், அவ்வளோதான். அந்த நினைப்போட தான் நாங்கள் கேஜிபின்னு பேர் எடுத்திருக்கோம். பசங்களும் நாளைக்கு அப்படியே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்த ஆசை தான் எங்களுக்கு. எல்லாரும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுங்க. கூட்டு குடும்பம் தான் சிறந்தது. அந்த 55 பேர் இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் வாங்க எல்லாரும். அக்கா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் பிஏ முடிச்சிருக்கேன், சிஎல்ஐஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கீங்க.
வேலைக்கு போகணும்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணுச்சா? வேலைக்கு போகணும்னு தோணுடுச்சு. மத்த மாமா வேணான்ட்டாங்க, அதனால. எதனால வேணாம்னு சொன்னாங்க? இருங்க. எங்க குடும்ப வீட்டில் அவசியம் இல்லை, எல்லாருமே வேலை பார்த்தாங்க, அதனால அவசியம் இல்லை, அதனால இருந்துட்டு. மேடம், இப்போ நீங்கள் கேட்டீங்க வீட்டில் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க, எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை, சின்ன ஒரு ஆசை, என் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் மாமனார்கிட்ட கேட்பீங்களா, மாமியார்கிட்ட கேட்பீங்களா, வீட்டுக்கார்கிட்ட கேட்பீங்களா? அத்தையும் மாமாட்டையும் கேட்பேன், அப்புறம் தான் ஹஸ்பண்ட். அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார்கிட்ட கேட்பீங்களா? ஆமாம், கேட்பேன். கண்டிப்பாக கேட்பீங்களா மேடம்? இல்ல, அவங்களே என் அப்பா அம்மா மாதிரி தான் வச்சிருக்காங்க என்னைய. மறுத்தாங்கன்னா? இல்ல, மறுக்க மாட்டாங்க அவங்க. இல்ல மேடம், இப்ப அப்பா அம்மாக்குன்னு கிடையாது, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், ஒரு தம்பி இருக்கும். இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா, எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா, எனக்கு ஆசை இருந்துச்சு, அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, அவங்க எதையுமே மறைக்கல. எனக்கு வேலைக்கு போகணும் ஆசை இருந்துச்சு, ஆனா அந்த ஆசையை எதுக்காக விட்டு கொடுத்தேன்? என் மாமனார் மாமியாருக்காக நான் விட்டு கொடுத்தேன். காரணம், எனக்காக அவங்க 2 விட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சு இல்லம்மா? ஓ அப்படியா? அப்ப அந்த இன்னசென்ஸை ரசிக்கிறது தான் சரி. நான் சொல்றது அவங்க மறைக்கவே இல்லையே. நான் வேலைக்கு போக ஆசைப்படலன்னு சொன்னாங்க, ஆசைப்படுறாங்க, ஆனா அதை விட இது முக்கியம் நினைச்சு விட்டுட்டாங்க. நீங்களாம் அம்மா வீட்லேருந்து மாமியார் வீட்டுக்கு போக தான் அழுவீங்க, இவங்களாம் எங்க வீட்லேருந்து அம்மா வீட்டுக்கு போக அழுவாங்க. வளகாப்பு போட்டு அப்பதான் அனுப்பிவிடுவோம், போய் தான் அவனுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக அனுப்புவோம், அப்போ போக மாட்டேன்னு அழுவாங்க. So with your permission, I want to stand and just honor them because இத்தனை பேர் வந்து நிக்கிறது வந்து I just want to honor. With your permission, can I stand? இது வந்து அந்த போட்டோ ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துருங்க. இந்த குடும்பமாக இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது இவ்வளோ பேசின பொழுது நம்ம எல்லாரும் வந்து தனி குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலியை பற்றி சிறப்பெல்லாம் பேசணும். இந்த குடும்பத்தில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, இவ்வளோ பேர் திக்கிறாங்க, இவ்வளவு பெரிய குடும்பத்தோட ஒரு படம் வாய்ப்பு கிடைக்காது, அதனால அந்த வாய்ப்பை கிடைச்சி நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் யாருன்னா, தொடர்ச்சியாக நியூக்ளியர் ஃபேமிலியிலே வளர்ந்து அந்த கூட்டு குடும்பங்கிற வாய்ப்பு கிடைக்காத பொண்ணு தான் முதல்ல வந்தது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் இவ்வளோ சிறப்பு எல்லாம் சரிதான், ஆனால் நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன், இதுவெல்லாம் எனக்கு கிடைக்கல, அதுதான் அவங்க கேட்க ட்ரை பண்ணி இருந்தது. நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன், இதனால் நடத்த முடியலை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு ஆசை இருக்காங்க, அதான் அவங்க திரும்ப தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது, அதனால வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டேன்லாம் காரணம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருப்போம். கூட்டு குடும்பம் கிரேட்டு தான். அப்படி நீங்கள் மிஸ் பண்ண விஷயம் எதை சொல்லுவீங்க? சார், நான் வந்து மிஸ் பண்ண ஒரே விஷயம் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து படம் பார்க்கணுன்னு. ஆனால் நாங்கள் தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப ஆசை சார், ஆனால் அதை வந்து நாங்கள் இது வரைக்குமே யாருமே ஒன்றா போய் பார்த்ததில்ல. வீட்டில் அந்த அன்னைக்கு போடுறத மட்டும்தான் சார் பார்ப்போம். ஓகே, ஒரு தேட்டருக்கு போய் மொத்த பேர் சேர்ந்து படம் பார்க்கறத நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, கொஞ்சம் ஓரளவு ட்ரெஸ்ஸிங். எந்த வகையில்? அதாவது நான் யூஸ்வலாகவே நான் ஜீன்ஸ்லாம் போடுவேன், அது மாமியார் வீட்டில் எல்லாருமே ஒத்துப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் எனக்கு வந்து பார்ட்டிஸ் போடுற ட்ரெஸ்ஸிங் போடணும்னா கொஞ்சம் பிடிக்கும். அது வந்து கூட்டு குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு பார்ட்டி வேர் போட முடியாது, வீட்டில் எல்லாம் பெரியவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வாழும்போது ரொம்ப, அதாவது அவங்க போட வேண்டாம்னு சொல்லலை, நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவோம் வேண்டாம்னு. we have been brought up like that. ஓகே, அந்த மாதிரி. அது போல கேட்குறேன், நீங்க ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க, அதை செய்ய முடியல கூட்டு குடும்பத்தில் இருந்தனால, அப்படின்னு சொல்லுவீங்க? சார், ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு ஆசைப்படுவோம், அந்த நேரம் நம்ம சாப்பிட்லான்னும் போது கையில் காசு இருக்காது, பையன் சொல்லுவாமல் அதே தோசை தானம்மா வீட்டில், நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னும் போது அந்த ஹோட்டலுக்கு போக முடியலையே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுவோம். கரெக்ட், சேர்ந்து போக முடியாது ஒரு ஹோட்டலுக்கு. ஓகே, நான் பயங்கர ஃபூடி சார், நினச்ச டைமில் நினச்சதை சாப்பிட முடியாது. 6 பேருக்கு என்ன சமைக்கிறோமோ அதுதான் சாப்பிடணும், நமக்கு பசிக்கும் போது நமக்கு நினச்சது. அப்புறம் இல்லைன்னா சில சமயம் சில ஃபுட்டு அவங்களுக்குன்னு வாங்கி வச்சுருப்பாங்க, அப்போது அது மாமியாரோ ஏதோ ஒன்று வச்சுருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், கடகடன்னு எடுத்து சாப்பிட்டுருவேன். அப்போ அவங்களுக்கு இருக்காது, அவங்க கேட்டே கூட சில சமயம் என்ன எல்லாருக்கும் வச்சோம் நீ பாட்டு சாப்பிட்டுட்ட அப்படி கேட்டிருக்காங்க ஃபுட்டு. இதை போல கூட்டு குடும்பமாக இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கு, இல்லாததுனால தனியாக இருக்கிறதுனால இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு எதை சொல்லுவீங்க சுருக்கமாக? சார், எனக்கு 2 குழந்தைங்க சார். பெரியவ வந்து ஸ்கூலுக்கு போகிறா, சின்ன குழந்தை வந்து 1.5 வயசு தான் ஆகுது. பெரியவரை நான் ஸ்கூலில் கூப்பிட்டு போகும்பொழுது காலையில் பாப்பாவை தூக்கிட்டு போயிடுவேன், மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை தொட்டியில் போட்டிருப்பேன். நான் வந்து இவளை கூப்பிட்டு போகும்பொழுது ஒன்று குழந்தைய வச்சு பூட்டிட்டு போவேன், இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் குழந்தைய தூங்குற குழந்தைய வெயிலில் தோல் மேலே போட்டு போவேன். இதே வீட்டில் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு போவேன். நான் நிஜமாக மிஸ் பண்ணுறேன் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட குழந்தைக்கு வந்து ஃபீவர், இன்றைக்கி நான் வரலாமா வேணாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போயும் நான் என்னால் என் குழந்தைய கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இதே வீட்டில் ஆளுந்தான் நான் விட்டுட்டு வந்திருப்பேன் சார். ஓகே சார், ஆக்சுவலாக நான் தனி கொடுத்த நான் வந்துட்டு நிறைய இடத்துல சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நல்ல ஆப்ரேஷன் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, என் மாமனாருக்கும் என் மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை,
ஆக்சுவலாக தனி கொடுத்தனம் வந்ததுனால அவங்கள நான் வச்சு பார்க்க முடியலையே. நிறைய பேருக்கு சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். போன வாரம் கூட ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி அவங்க உடம்பு சரியாமல் இருக்காங்க, என்னால் பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் எனக்குள்ளே ஒரு ஃபீல் வருது சார். அது ஒரு மிகப்பெரிய நான் மிஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அம்மா அப்பாவும் மிகப்பெரிய மிஸ் பண்ணுறேன். தனி கொடுத்தனம் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாளும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். எல்லாருக்கும் நிறைய பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஏன் சொந்த மாமனார் மாமியாருக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரக்கூடாது. அது இல்லாமல் அப்பா அம்மா வைக்கிற இடத்துல மாமனார் மாமியாரை வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் மிஸ் பண்ணுறேன் சார். ரொம்ப நாளாகவே நான் மிஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக இனிமேல் நான் அதை மிஸ் பண்ணுறதா இல்லை, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். எதுக்காக நீங்கள் கூட்டு குடும்பம் வந்து இன்றைக்கி சாத்தியம் வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இழப்பது அல்லது நீங்கள் அடைய முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அது தெரிஞ்சிடணும் இவங்கிறக்காக தான் உங்களை கேட்டேன். அதை போலவே அவர்கள் என்ன தான் வலுக்கட்டாயமாக வந்து தனி குடும்பம் தான் வேணும்னு சொன்னால் கூட அவர்கள் ஒரு விஷயம் இதில் ஒன்று பிடிக்கும்ல, ஒரு 10% அது என்னென்னு பரஸ்பரம் 2 பேருக்கு தெரிஞ்சிடணுங்கிறக்காக தான் சிறப்பு விருதுன்ற போகிறோம்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமேங்கிறத கேட்டேன். இப்போ ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக இன்றைய தலைமுறை இப்படி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி விரும்புவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட வர்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி? நிறைய பேர் வந்து இந்த இனிஷியேட் பண்ணுறது வந்து விமனாக தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கிறப்போ அப்பா அம்மா வீட்டில் வளர்கிறப்போ பெண்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எல்லாம் மாமியார் வீட்டில் போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மேரேஜ் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய கனவு. டிரான்சிஷனுங்கிறத தாண்டி இதில் நிறைய விஷயம் என்னால் இண்டிபெண்ட்டாக செய்ய முடியுன்ற ஒரு தாட்டில் தான் வராங்க அவங்க மேரேஜ்குள்ளே வர்றப்போ. பட் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்ட்டு அவங்க போகிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள், உங்கள் ரூமை டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான் அது. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுங்கிறது ஒரு சாதாரண அடிப்படை விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் தடை சொல்கிறப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதெல்லாமே எனக்கு இப்போ ஒரு கனவாக இருக்கே, அந்த மேரேஜுங்கிற டிரான்சிஷனை தாண்டி இவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருக்கே, இதுக்கெல்லாமே நான் இவ்வளோ கஷ்டப்படுறப்போ பெரிய பெரிய டெசிஷனுக்கு இங்கே நான் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண வேண்டியது இருக்கோ, இல்லை நான் கான்ஃப்ளிக்ஸ் சந்திக்க வேண்டியது இருக்கோங்கிற பயந்து தான் நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலியை விரும்புகிறாங்க. ஓகே, இதில் ரொம்ப மூவிங்கான நிறைய விஷயங்கள் நடந்தாலும் நிறைய விமனுக்கு இது வெளியே வந்துடுறாங்க. ஆனால் தென் தே அசோசியேட் சம்திங் கால்ட் மாம் கில்ட் இருக்கு அவங்களுக்கு. மாம் கில்ட், அதாவது எல்லா தாய்க்கும் உரிய ஒரு கில்ட். நம்மளோட குழந்தைக்கு நம்மளோட பெஸ்ட்டு தான் கொடுக்குறோமான்ற டவுட்டு நியூக்ளியர் ஃபேமிலிஸில் கில்ட்டாக இருக்குது நிறைய பேருக்கு. ஒரு சின்ன பையன், ஒரு தெரப்பி எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு 6 வயசு பையன், அவன் செஷன் பண்ணிகிட்டு இருக்கப்போ சும்மா பேசிகிட்டு இருக்கப்போ, உனக்கு உங்கள் வீட்டிலே பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டு இருந்தான். என்னோடய வீட்டு சாவியை என் பேக்லேருந்து எடுத்து நானே திறந்து அந்த எம்டி வீட்டுக்குள்ளே போகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே நான் ஸ்கூலில் வந்து ரொம்ப நேரம் இருப்பேன் எங்கள் அம்மா வர வரைக்கும். இது ரொம்ப, அதாவது இது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து எனக்கு குழந்தை கூட இல்லை, ஆனால் எனக்கு அதுக்கு நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறப்போ அவங்க கண்ணில் இருந்த வலி வந்து ரொம்ப எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சுச்சுவேஷன்னால் தான் குழந்தை வந்து தனிமையாக இருக்கான், அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, காலையில் எந்திரிச்சு குளிச்சு நான் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகிறேன். இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது வேறு, என்னை வந்து ஒருத்தர் தேத்துறதுக்கு வந்த உடனே ஒரு அரவணைப்பு இல்லை. நான் ஒரு எம்டி ஹவுஸ்குள்ளே வந்து ஒரு தண்ணி குடிக்கிறியாப்பா, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எங்கள் அம்மா உடனே கேட்டால் எனக்கு நல்லாயிருக்கும். 6 மணி நேரம் கழிச்சு கேட்காம 6 மணிக்கு எங்கள் அம்மா வந்து கேட்கறதுக்குள்ளே நான் அதை போய் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறேன், நிறைய விஷயம் நடந்துருது. அதை அப்போது அந்த அட்ரஸ் பண்ணாமல் விடுறதுங்கிறது ஆக்சுவலாக ஒரு பெரிய கில்ட்டு தான். பட் நான் அதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இதை ஒரு தாய் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஏன் ஒத்துக்கிறாங்க, அதை விட சிறந்த காரணம் ஒன்று இருக்கிறதுனால தான் அவங்க அந்த காம்ப்ரமைஸ்க்கு ரெடி ஆகிறாங்க. இருந்தா சார், டைரக்டரா டேரக்டரா அதுவெல்லாம் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக கேட்டால் வந்து கூட்டு குடும்பமாக இருப்பது என்பது தான் ரொம்ப சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது உயர்வானது தான். அது வந்து அதில் எந்த பூச்சுமே இல்லை, தேவையில்லை. ஆனால் சுதந்திரமும் ரொம்ப முக்கியமானது. கூட்டு குடும்பத்தில் நெருக்கடியில் மூச்சு கூட விட முடியாமல், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் புழுங்கிறத விட சுதந்திரமாக இருக்கிறது சூப்பர். அதில் வந்து கருத்து வேறுபாடு, அதுலேயும் வந்து நம்ம வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஓகே. ஆனால் அப்படியே இருக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்பது வந்து தான் தோன்றித்தனமாக போகும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற விஷயங்களில் கூட நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு போகிற அளவுக்கு அந்த சுதந்திரம் இருந்துச்சுங்க. அது சுதந்திரமே இல்லை. நமக்கு உரிமை இருக்கிற விஷயங்களில் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அதுதான் சுதந்திரம். நமக்கு உரிமை இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம போய் சுதந்திரத்தை நம்ம வந்து சொல்கிறது, அப்படி நடந்துக்கிறது என்பது தான்றோன்றித்தனம். சூப்பர், வெரி நைஸ். ஏன்னா அதான் சொல்லணும்னு நினச்சேன்னா, அவர் ரொம்ப பிருதாசாரி ரொம்ப சிறப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார். நான் எதற்காக வந்து பேசி முடிக்கும் பொழுது கூட்டு குடும்பம் சரின்னு சொல்கிற ஆட்கள் அதில் நீங்கள் என்னத்தை மிஸ் பண்ணுறீங்க,
தனி குடும்பம் சரின்னு சொல்கிறால் இதில் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு ஏன் கேட்டபொழுது நீங்கள் எல்லாரும் ரொம்ப மனசுலேருந்து பதில் சொன்னதுக்கு முதல்ல உங்கள் இருவருக்குமே பெரிய நன்றி சொல்லணும். காரணம் நம்ம ஒரு கருத்து வச்சுருக்கோம் முக்கியம் இல்லை, நான் இதெல்லாம் இழக்கிறேன்னு சொல்லணும்ல, வெளிப்படையாக நேரடியாக சொல்லணும்ல. ஆனால் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, தனி குடும்பத்தில் இருக்கவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்வது எல்லாமும் புறக்காரணங்கள். நான் ட்ரெஸ் பண்ணிக்க முடியல, நான் நல்ல சாப்பாடு போட முடியல, நான் ஒரு பொருளை நுகர முடியலை, பைக் வாங்க முடியலை, ஓகே. ஆனால் தனி குடும்பமாக இருக்க இவர்கள் எல்லாரும் எதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே அகக்காரணம். என் பிள்ளைய விட்டுட்டு போகிறது ரொம்ப அச்சமாக இருக்குது, இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எல்லாமே மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதையெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலை. காரணம் தனியாக புறமெல்லாம் கிடச்சிருச்சு, பொருள் எல்லாம் அடைஞ்சாச்சு, நினச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், நினச்ச இடத்துக்கு போகலாம், உடனே போய் பீச்சுக்கு போகலாம், அதெல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் ஊரெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் பொது வேலை பார்க்குறேன், சேரிட்டிக்கு வேலை பார்க்குறேன், ஆனால் உடம்பு முடியாத என் மாமனார் மாமியாரை பார்க்க முடியலேன்னு எனக்கு வருத்தப்படுறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, ஒரு அகக்காரணமாக நிற்கிது. அப்போ இங்கே நிஜமாகவே யார் மிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா அவர்கள் மிஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், அதை விட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம எதை விட்டு கொடுத்துடக்கூடாதோ அதை விட்டு கொடுக்குறோம். மாமனார் மாமியார் விட்டு கொடுத்தே கூடாதுல்ல, அப்பா அம்மா விட்டு கொடுத்தே கூடாது இல்லையா? ஆனால் அதை விட்டு கொடுத்துட்டு நம்ம வேற ஒன்று பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ இங்கே ரொம்ப முக்கியம், இந்த நேரத்தில் இந்த சூழலில் எது அவசியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தனியாக இருந்துடுறது தான் அவசியம். தனியாக இருந்துடுறது தான் அவசியம். அந்த பயப்புள்ளைய ஆசைப்படுறாங்க, அது என்னமோ புதுசாக இருக்குன்னு நினைக்கிறான், அவனை விட்டுருங்க, அவனை பிடிச்சி இழுக்காதீங்க, போயிட்டு போகிறான். கொஞ்ச நாள் சுற்றிட்டு சன்னாலும் இந்த அம்மா சொன்னிச்சு பாருங்க, நான் போய் நாளைக்கு உடனடியாக போய் என் மாமனார் மாமியாரை பார்த்து அவர்களை சரி பண்ணணும், நான் யாருக்கோ இருதயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஆனால் என் மாமனார் மாமியார் பக்கம் இல்லைங்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்தால் சரி, வரலன்னா நல்லது. நம்ம பிள்ளை தான் சிறப்பாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், பொண்டாட்டி பிள்ளையோட நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கான், நம்ம அவனை தொந்தரவு பண்ணாமல் இருந்துருவோம். ஒன்று நான் உனக்கு செஞ்சேன், பதிலுக்கு நீ எனக்கு திருப்பி செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது இல்லையா? இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியது இல்லை, இருந்தால் நல்லது. ஆனால் இருக்கணும்னு நம்ம அட்வொகேட் பண்ணவே கூடாது. இது புதுசு. நீங்கள் ஒரு கூட்டு குடும்பம் என்பது எல்லாரும் சேர்ந்து வாழ்வது என்பது என்ன அப்படின்னா, சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருப்பதால் சேர்ந்து வாழ்கிறோம். நீங்கள் விவசாயம் மண் சார்ந்து ஒரு தொழில் இருந்த பொழுது அங்கே எத்தனை பேர் ஆள் வச்சு பார்த்தீங்கன்னாலும் உடையவன் இருந்து பார்க்க முடியாது. உடையவன் இருந்து பார்க்கலைன்னா ஒரு முழம் கட்டை. அப்போ நம்ம பார்த்தாகணும். அதுக்கு வேணும்னா அது குடும்பமாக ஒன்று சேர ஆரம்பித்தோம். அது அப்புறம் வியாபாரமாக மாறினுச்சு. வியாபாரமாக இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் காலையில் 8 மணிக்கு போய் கடை திறந்தே ஆகணும். நான் போய் பொட்டியில் உட்காரணும். நான் உட்கார முடியலன்னா என் தம்பி உட்காரணும், என் தம்பி உட்காரலன்னா என் மகன் உட்காரணும், என் மகன் உட்காரலாம் தம்பி மகன் உட்காரணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துச்சு. அந்த குடும்பமாக வியாபாரம் நடத்திக்கிட்டு குடும்பத்தை கூப்பிட்டு நீ வேணா பணம் தரேன் தனியாக கடை வச்சுக்கிறியாப்பான்னு கேட்டால் உடனே கடை வச்சுக்கவன் கிளம்பிடுவான். இல்லை நான் கூட்டு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு உழைச்சி போடாமல் நான் போகவே மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். நீங்கள் டீனரில் இன்றைக்கி இத்தனை கடை வந்த காரணம் ஒரே குடும்பம் வேறு வேறு ஆள் வேறு வேறு கடை வைக்க போனதுனால தான். இன்றைக்கி தமிழகம் எங்கும் இருக்குது, எல்லா வியாபாரிகளும் வேறு வேறு கடை வைக்க போன காரணம் தம்பி தான் ஒன்றா தான் ஆரம்பித்த கடையை. ஆனால் கல்லாப்பூட்டியை தனியாக போடலாம்னு அவன் கிளம்ப தான் தயாராக இருப்பான். இன்றைக்கு சூழலில் பிள்ளைகளுடைய வேலை வேறு வேறு ஆகிட்டு போகும்போது அது கட்டாயமாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் வேலை பார்க்குறான். பொம்பளை பிள்ளை எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர்கள் பேசிய எல்லாரும் பொம்பளை பிள்ளையை வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளை படிக்கணுங்கிற சொல்கிற இடத்துலேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். வேலை பார்க்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பொருளாதார விடுதலை ரொம்ப முக்கியம். கையில் சொந்தமாக 5000 ரூபா பணம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது பாயம்மா வீட்டில் இருந்த மாதிரி எல்லாரும் வேலைக்கு போக வச்சு அனுமதித்து அதுக்கப்புறம் கூட்டு குடும்பமாக இருந்தால் நல்லது தான். ஆனால் அப்படி ஒரு வாழ்வு எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியாது. தன்னுடைய கேரியர் அது இதுன்னு வேறு வேறு போகும் பொழுது அவர்களை விட்டுறது தான் சரி. அமெரிக்கா போனவன் பூரா புள்ள பெற்றோன்னு அம்மாவை கூப்பிட்றானே, எதுக்கு? அம்மா மேலே பாசத்துலையா? நீ பிள்ளைய அம்மா விட்டுட்டு போனதானடா அமெரிக்காவுக்கு. இப்போ என்னடா அவசரமாக அம்மாவுக்கு விசா எடுத்து கொடுத்து அனுப்புகிற 4 வருஷம் கழிச்சு? ஏன்னா இந்த பிள்ளைய அம்மா தான் பத்திரமா பார்த்துக்குவான்னு அவனுக்கு தெரியும். தனக்கான தேவை வரும்பொழுது அம்மா வந்துடுவான் மறுபடியும். அம்மாவுக்கு தெரியாதா? என்ன இவன் பாட்டு கிளம்பி அங்கே போனால் அங்கேயே ஒரு பிள்ளைய பார்த்தான், நமக்கு கல்யாண தகவல் தான் சொன்னான். இப்போ அவசரமாக நம்மளை திருப்பி கூப்பிட்றானே, என்ன அன்புலையா கூப்பிட்றான், பிள்ளைய பார்த்துக்க தான் கூப்பிட்றான்னு அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அம்மா என்ன செய்வானா, போகிறான் அப்படித்தான் இருப்பான், அப்பனை மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவா பேரனை பார்க்குறதுக்கு.
அப்போ என்றைக்கு மனிதனுக்கு எது தேவையோ அதை ஒட்டிய வாழ்வை அவன் தானே வரிச்சுக்கிறான். அப்போ இன்றைய தேதியில் ஒரு தலைமுறை ஆசைப்படுது, போயிட்டு போகுது. நல்லா இருந்துட்டால் நல்லது, இல்லை அதுவே விருப்பப்பட்டு திரும்பி வந்தால் மேலும் நல்லது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நேரம். கௌரா பதிப்பக வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசாக பெறுறது. நாங்கள் குடும்பம் மொத்தமும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி ராத்திரி சீக்கிரம் ஷூட்டிங்கை முடிச்சிடுங்க, நான் போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு சொன்ன அம்மாவுக்கு வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகத்தை இந்த பக்கத்தை பரிசாக பெறுறது. நிகழ்ச்சி மொத்தமும் தனி குடும்பம் தான் சிறப்பு அப்படின்னு அதுக்கு மூச்சை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறேன், ஆனால் என் மாமியாருக்கு மாமனாருக்கு நல்லது செய்யலைன்னு சொல்கிற உண்மை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் மனசில். வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் பரிசாக பெறுறது. நான் நினச்ச விருப்பத்துக்கு நினச்ச வாழ்க்கையை வாழ்கிற சுதந்திரத்தை எனக்கு தனி குடித்தனம் தான் கொடுத்துச்சுன்னு சொன்னாலும் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஒத்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு அடுத்த பிள்ளைய தோளில் தூக்கி போட்டு போவேன், வீட்டில் ஒருவேளை பெரியவர்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்திருந்தா இப்படி வெயில் அலைய வேண்டாமேன்னு தோணும் சொன்னீங்கல்ல. வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆபர் இந்த பக்கம் பரிசாக பெறுறது. கேஏஜி டைல்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பரை பரிசாக பெறுறது. கடைசியில் ஒரு குடும்ப தலைவனுக்கு எது பெருமை அப்படின்னா அவன் என்ன பணம் சம்பாதிச்சான், எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தான், எவ்வளவு வளத்தோடு இருந்தாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. தன் மொத்த குடும்பம் நிற்கும் போது இது என் குடும்பம் தெரியுமான்னு பெருமிதம் பொங்க நிற்பது இருக்குல்ல, அப்படி 55 பேரோட வாழ்கிறது குடும்ப தலைவர். வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கிய தமிழா கோபவுட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் போத்தீஸ். கோ பிரசன்டட் பை மெடிமிக்ஸ் டோட்டல் கேர் ஷாம்பு மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.